Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே, தாழ்த்துகிறோம். எங்க கூட பேசுங்கப்பா, மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். ஏசாயா 51வது அதிகாரத்தின் 1வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நீங்கள் நோக்கி பாருங்கள். இந்த மாதம் கர்த்தர் தந்த வார்த்தை. கடந்த மாதத்திலே ஆமென், ஆண்டவர் இந்த வார்த்தையை இந்த மாதத்துக்காய் இருதயத்திலே கொண்டு வந்து பேச ஆரம்பித்தார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ நோக்கி பார்க்கணும். ஆமென். நம்ம நிறைய காரியங்களை பார்ப்போம். ஆமென். நிறைய காரியங்களை பார்ப்போம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து புறப்பட்டு சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க. நிறைய பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமென். ஆனால் எது நம்முடைய கவனத்தை இழுக்கிறதோ அதை நம்ம நோக்கி பார்ப்போம். அல்லது எது நமக்கு ரொம்ப ப்ரெஷியஸோ, ரொம்ப முக்கியமோ, நமக்கு ரொம்ப தேவையோ, அதை நம்ம எல்லாத்தையும் பார்க்கறது மாதிரி பார்த்துட்டு போக மாட்டோம். நம்ம நோக்கி பார்ப்போம். ஆமென். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு தருகிற வார்த்தை, 1ஆம் தேதி காலையிலும் இந்த வார்த்தையை சொல்ல வைத்தா, நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு போறது மாதிரி என்னை பார்த்துட்டு போகாதங்கிறார். நீ நோக்கி பார், நீ நோக்கி பார். ஆண்டவர் போன மாதம் நம்மோடு பேசினார், தரித்து நின்று. நான் அதனுடைய தொடர்ச்சியை தான் பேச விரும்புகிறேன். தரித்து நின்று நோக்கி பார். நோக்கி பார்த்தால் நாம் பிழைத்துக் கொள்வோம் என்று கடந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசினார். பிளக்கப்பட்ட கன்மலையாம் கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு இங்கேயும் அவர் சமூகத்தில், அங்கேயும் அவர் சமூகத்தில் இடம் உண்டு. நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பாக்கியம் இது, மேன்மை இது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமாய் கேளுங்கள். இந்த நாளிலே ஒரு காரியத்தை கூட இதிலிருந்து சொல்லி சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நல்ல தெரிந்த வசனம், ஆனால் இந்த நாளிலே பேசும்படி கர்த்தர் சிந்தையிலே கொண்டு வந்து ஆமென் அதை தியானிக்க வைத்தபடியினாலே அதை நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். சங்கீதம் 34:5, 34வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நோக்கி பார்க்கிறவர்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. முகங்கள் வெட்கப்படுகிறது என்று சொல்லும் போது எந்த காரியத்துக்காய் நோக்கி பார்க்கிறோமோ அந்த காரியம் நமக்கு கிடைக்காம போகும்போது அந்த இடத்துல நமக்கு வெட்கம் உண்டாகும். ஒருத்தங்க வீட்டு வாசல்ல போய் அல்லது ஒரு ஆபீஸ்ல போய் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஒரு குறிப்பிட்ட ஆபீசர் இதை செய்வார் என்று சொல்லி நம்ம காத்திருக்கிறோம், அவரை பார்த்துட்டே இருக்கிறோம். கடைசியில் அது செய்யல, அது நடக்கல, அது வாய்க்கப்படவில்லை என்று சொல்லும் போது அந்த இடத்துல இருந்து நாம தலைக்குனிவோடு தான் திரும்புவோம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களாம். ஆமென். அவர்கள் வெட்கப்படவில்லை. அதன் அர்த்தம் என்ன? அவர்கள் ஏமாற்றப்படவில்லை. யார் யார் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிரகாசம் அடையதான் அவர் செய்வாரே தவிர அவர்கள் ஏமாற்றப்பட அவர் விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏசாயா 29:22 அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. என்ன அருமையான வார்த்தை. மீட்கப்பட்ட
கர்த்தர் மீட்டு கொண்ட ஆபிரகாமையும் சந்ததியும் பார்த்து சொல்றார், இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, மீட்கப்படுகிறவர்கள் அல்லது மீட்கப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒருவரும் வெட்கப்பட்டு போகவோ அவர்களுடைய முகங்கள் செத்து போகவோ பரலோக தேவன் ஒருபோதும் விரும்பவில்லை. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ நோக்கி பார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எனக்கும் கர்த்தர் விடுதலை கொடுத்தார், என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆமென், இந்த காரியத்தின் நிமித்தம் நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ, இது நிமித்தம் நான் ஆமென் தலை குனிய வேண்டிய சூழ்நிலை வந்து விடுமோ என்ற பயத்தோடு யாராவது இதை கேட்டுக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் வேறு மார்க்கம் இல்லை, வேறு வழி இல்லை. ஆமென், நமக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவை விரும்புகிறேன். இப்படி ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த இடத்துல நாம் தலை குனிய வேண்டிய சூழ்நிலை வரும். இப்படி ஒரு நிலைமை வராதிருக்க, வரக்கூடாதிருக்க கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ உண்மையாய் அவரை நோக்கி பார்ப்பாயானால் இப்படி ஒரு நிலைமை உன் வாழ்க்கையில் வர அவர் விட மாட்டார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. முதலாவது சங்கீதம் 25:2 சங்கீதக்காரன் அருமையாய் தாவீது தேவனை நோக்கி ஒரு ஜெபத்தை பண்ணுகிறார். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். அப்போ சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு அவங்க மகிழ்ந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல நான் வெட்கப்பட்டுருவேன். சத்துருக்கள் பெருகி இருந்தார்கள், அதுதான் நம்ம பாடணும். சங்கீதம் 3 தான் ஃபாதர் பெக்மான் அருமையா ஒரு பாட்டா பாடி அது எளிதில் நம் மனதில் நிற்கும்படிக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாங்க. சங்கீதம் 3:1 தாவீது சொல்ற, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் ஆண்டவரே, என் சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டுருவேன். அப்படி தாவீது அங்கே சொல்லல. சத்துருக்கள் பெருகட்டும், அது பிரச்சனை இல்லை, ஆனா சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள கூடாது. ஆமென். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை இல்லை. மாலையில் அழுகை, காலையில் களிப்பு. தேவன் நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடியற்காலமாகி முதல் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்று, ஒவ்வொரு நாளையும் குறித்து சொல்லும் போது தேவன் நல்லது என்று கண்டார். ஒரு மாலையும் ஒரு காலையும், ஆமாம், அதுதான் ஒரு நாள் பூரணப்படுவதற்கு ஏதுவானது. தேவன் நல்லது என்று கண்டார். வேதம் சொல்லுகிறது, மாலையில் அழுகை, காலையில் களிப்பு. தேவன் நல்லது என்று கண்டார். அப்போ சில பாதை தண்ணீரை கடக்கும் போதுன்னு சொல்ற, அப்போ சில பாதையில தண்ணீரை கடக்க வேண்டிதான் வரும். நீ அக்கினியில் நடக்கும் போது என்று சொல்லுகிறார். அதன் அர்த்தம் என்ன? தேவனுக்கு அக்கினியே இல்லாம நடத்த முடியும் அல்லவா? ஆனா சில பாதைகள்ல கர்த்தர் அப்படிதான் நடத்துவார். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு என்றுதான் 1 பேதுரு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் அப்படி நடத்துவார். ஹல்லேலூயா. நமக்கு சத்துருக்கள் மனிதர்கள் அல்ல, நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. ஆனால் பிசாசானவன் என்ன செய்வான்? நமக்கு இருக்கிற ஒரே எதிரி சாத்தான் தான், தள்ளப்பட்டவன். அவன் என்ன செய்வான் என்றால், அவனுக்கு இசைந்து கொடுக்கிறவர்களை நமக்கு விரோதமாய் திருப்புவான். யார் யார் சாத்தானுக்கு இசைந்து கொடுக்கிறாங்களோ, தங்களுடைய சிந்தையில, தங்களுடைய செயல்களில் யார் இசைந்து கொடுக்கிறாங்களோ அவர்களை அவன் கையில் எடுக்க பார்ப்பான். யூதாசை கரத்தில் எடுத்தான் அல்லவா? அவன் இசைந்து கொடுத்தான் தன் கிரியைகளின் நிமித்தமாய். அப்படிதான் முகாந்திரம் இல்லாமல் அநேகர் பகைக்க காரணம். முகாந்திரத்தோடு பகைக்கிறவங்க இருப்பாங்க. உடனே ஆண்டவரே நீதி நிமித்தம் துன்பப்படுற, நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம், இல்லை நம்ம அவங்கள ஏதாவது ஹர்ட் பண்ணியிருப்போம், அது நிமித்தம் பகைக்கிறவங்க இருப்பாங்க. உடனே அந்த இடத்துல ஆண்டவரே உம்மது நிமித்தம் நான் அப்படிலாம் சொன்னாங்க, வேலைக்காகாது. ஆமாம், நாம் முகாந்திரம் இல்லாமல் பகைப்பாங்க. நான் நன்மையை செய்யுதேன் ஆண்டவரே, அவங்க வியாதியாக இருக்கும்போது நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன் ஆண்டவரே, ஆனால் எனக்கு ஒரு வியாதினதும் சந்தோஷப்படுறாங்களே ஆண்டவரே,
என்னை விசாரிக்கிறது போல வந்து பார்த்துட்டு என் பிரச்சனை வெளியே போய் தூட்டுறாங்களே என்று தாவீது சங்கீதங்கள்ல வேதனையோடு சொல்வதை பார்க்க முடியும். அசீரியன் முகாந்திரம் இல்லாமல் பகைத்தான். முகாந்திரம் இல்லாமல் நேத்து வரை நல்லா தானே இருந்தாங்க, நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. முகாந்திரம் இல்லாம பகைக்கும் போது, முகாந்திரம் இல்லாம எழும்பும் போது புரிந்து கொள்ளுங்கள், இது சத்துருவின் வேலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே அந்த நபரை எல்லாம் நாம் பகைக்க வேண்டியது, அந்த நபரை இயக்குகிற சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கணும். ஆமென். நம்ம ஆவிக்குரியவங்கன்னு சொல்லப்பட்ட பிறகும் நம்ம இன்னும் அநேகரோடு இந்த கசப்பு வைராக்கியத்தை வச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. இதை என்னைக்கு புரிந்து செயல்படுகிறோமோ அன்னைக்கு தான் நம்முடைய ஓட்டமே வெற்றியாய் நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம். என்ன வந்தாலும் இவங்க பண்ணதை மன்னிக்க மாட்டேன் இல்லை, சில என்ன வந்தாலும் நமக்கு யுத்த மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, சத்துரு. இதை கர்த்தர் அறிந்ததுனால தான் காட்டி கொடுக்க வரும்போதும் துரோகின்னு சொல்லல, லூக்கா துரோகினார். லூக்கா சுவிசேஷம் எழுதும் போது துரோகி யூதாஸ் அப்படின்னார். யோவான் சுவிசேஷத்தை எழுதும் போது திருடன் எழுதினார், திருடன் யூதாஸ் அப்படின்னு. கெத்செமனே தோட்டத்தில் வந்த யூதாஸ் இயேசு கிறிஸ்து துரோகின்னு சொல்லல, திருடன்னு சொல்லல, சிநேகிதன் என்றார். ஆமென். நேற்று செய்தியில் சொன்னது போல 6 மணி நேரம் அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். யூதாசே, நீ கொஞ்சம் முடிவை மட்டும் மாத்திருந்தா உனக்கு ரட்சிப்பு கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆமென். அவர் தொங்குறதுக்கு முன்னாடி அவன் தொங்கிட்டான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ சத்துருக்கள் பெருகுகிறார்கள். சத்துருக்கள் பெருகுகிறார்கள் என்றாலே ஒன்று கன்ஃபார்ம் ஆயிட்டு, என்ன? தேவன் நம்மை விருத்தி அடைய பண்ணி கொண்டிருக்கிறார். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். ஒரு புறம் அவனுடைய எல்லை பெரிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் பிரச்சனையும் பெருசாயிட்டு இருக்கு. ஆமென். அவனுடைய மாமனார், அவனுடைய மகன். தாவீது சொல்ற, எனக்கு விரோதமா எழும்பினவன் என் சத்துருவல்ல, சத்துருவா இருந்தா நான் சகித்திருப்பேன். என் கூட இருந்து சாப்பிட்டுட்டு எனக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கிறாங்களே, எனக்கு எதிராய் தன் குருதிக்காலை தூக்கினான். இதுதான் தாவீதுடைய வேதனை. நான் நன்மை செய்தேனே, நன்மைக்கு பதிலாக எனக்கு தீங்கு செய்யறாங்க, தீமை செய்யறாங்க. சத்துருக்கள் பெறுகிறதை குறித்து தாவீது புலம்பவில்லை, தாவீது பாடதான் செய்தார். எனவேதான் சங்கீதம் 3, கேடகம் நீர், மகிமை நீர், என் தலையை உயர்த்துகிறவர் நீர். ஆனா தாவீதுனுடைய ஏக்கம், ஜெபம் எதுவா இருந்துச்சுன்னா, ஆண்டவரே, சத்துரு என்னை மேற்கொண்டு அவன் மகிழ்ந்துட்டானா, அல்லது இன்னைக்கு நான் சந்திக்கிற இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த பலவீனம், இந்த நெருக்கம், ஆண்டவரே இது என்னை மேற்கொள்ளுமானால் அந்த இடத்துல நான் தோத்துருவேன் ஆண்டவரே. அந்த இடத்துல நான் வெட்கப்பட வேண்டி வரும் ஆண்டவரே. அந்த இடத்துல அப்படி நான் வெட்கப்பட்ட உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுமே ஆண்டவரே. அப்பா, நான் வெட்கப்பட்டு போகாதபடி எனக்கு கிருபை செய்யும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசாவுக்கு எதிராக ஆமென் சத்துருக்கள் படையெடுத்து வரும்போது ஆசா தேவனை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுவார். 2 நாளாகவும் 14வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது மக்கள் லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். அடுத்த வார்த்தை நல்லா கவனிங்க. நீர் எங்கள் தேவன், மனுஷன் எங்களை மேற்கொள்ள விடாதையும் என்று அங்கே ஆசா ஜெபிக்கவில்லை. மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். அப்ப ஒரு காரியம் 2 காரியம் கேட்கிறார். ஒன்று, எனக்கு துணை நில்லுங்க. நீங்க எனக்கு துணை நின்றால் இந்த யுத்தத்தை பண்ணுவது நான் அல்ல, இந்த யுத்தத்தை செய்வது நீங்க. நீர் எனக்கு துணை நின்றால் நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். சங்கீதம் 57 அதைதான ஏசாயாவை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்தார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் வெட்கப்படேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆசா கேட்கிறார், எனக்கு துணையாக நில்லும்.
அடுத்த வார்த்தை, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பிள்ளைய ஒரு பிரச்சனை மேற்கொள்ளும் போது அந்த இடத்துல அவர்கள் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி ஒரு நிலை வராதிருக்க நீ ஒன்றை செய். என்ன? நோக்கிப்பா. பிரச்சனை என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இல்லை அப்படி சொல்றவங்களை கை தூக்க சொன்னா யாருமே கை தூக்க மாட்டோம். ஏறக்குறைய எல்லாரும் ஏதோ ஒன்று சந்திச்சிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒன்று. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இப்படிதான் ஆண்டவர் சொன்னார். ஆமென். உபத்திரவம் உண்டு, ஆனா நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த எந்த உபத்திரவமும் ஒரு தேவ பிள்ளையை மேற்கொள்ளாது. ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லுகிறான். அவன் ஜெயித்தவர் நமக்கு துணையாய் நிற்கும் போது போராட்டம் இருக்கும், ஆனால் நாம் மேற்கொள்ளுகிற பலன் நமக்கு கிடைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நாம் வெட்கத்தோடு வெட்கப்பட்டு தலை குனிந்து நாம் போக தேவன் ஒரு நாள் விட மாட்டார். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நாம் நோக்கி பார்க்கணும். நோக்கி பார்க்கும்போது அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் நம் பக்கத்தில் நிற்கிறார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அடுத்த வார்த்தை, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால். அவன் நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் துணை நிற்கிறார். கர்த்தர் துணை நிற்கும் வரைக்கும் சத்துருவால நம்மை மேற்கொள்ள முடியாது. ரட்சிக்கப்பட்டது இன்னைக்கு நம்ம என்ன ஒரு பிரச்சனையை நம்ம சந்திச்சிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை பெருசு. என்ன ப்ராப்ளம் நம்ம சந்திச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அதை வச்சுட்டு நோக்கி பார்த்து சொல்லணும், ஆண்டவரே இது என்னை மேற்கொண்டால் நான் வெட்கப்பட்டு போய்விடுவேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். எழுந்தருளும் தேவா, எழுந்தருளும், எழுந்தருளும் தேவா. ஓ மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும். சத்துரு என்னை தொடராதிருக்க எழுந்தருளும். மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும். சத்துரு என்னை தொடராதிருக்க. அப்படியே கைகளை உயர்த்தி, எனக்கொத்தா செய்யாத எழுந்தருளும். நான் உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளும். எனக்கொத்தாசையாக இப்போ எழுந்தருளும் ஆண்டவரே. நான் உமக்குள்ளே மறைந்திருக்க. ஹல்லேலூயா. எரேமியா 51:51 வேதனையோடு எரேமியா அந்த வார்த்தையை எழுதுகிறார். நிந்தையை கேட்டதினால் வெட்கப்பட்டோம். கர்த்தருடைய ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலங்களின் மேல் அந்நியர் வந்ததினால் நாணம் நம்முடைய முகங்களை மூடிட்டு. என கேட்கிற ஒவ்வொருவருக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நம்மேல் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் பரலோக முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ நாம ஒரு இடத்துல வெட்கப்படும் போது அந்த இடத்துல அவருடைய நாமம் தூஷிக்கப்படும். பிரித்தெடுக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், தரிசனமுடையவன், பிரதிஷ்டையுடையவன் தான் சிம்சோன். சிம்சோனை பெலிஸ்தியர் பிடிக்கிறாங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் தெலீலாளின் மடியிலே படுத்திருக்கிறான். ஒரு விசை அவன் காப்பாற்றப்படுகிறான், 2 விசை காப்பாற்றப்படுகிறான். அதன் பிறகும் அவன் உணரவில்லை. மீண்டும் மீண்டும் அதே பாவத்தை நோக்கி போகிறான். நல்ல கவனமா கேளுங்க. ஒரு தீங்கிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறார் என்றால் அங்கே தேவன் நமக்கு கிருபையை மட்டும் பாராட்டவில்லை, அங்கே தேவன் நமக்கு எச்சரிப்பையும் தருகிறார்.
கிருபையோடு கூட தேவனுடைய எச்சரிப்பும் இருக்கிறது என்பதை ஒருவரும் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. இவனை பெலிஸ்தியர் பிடிக்க வந்தாங்க, இவன் எஸ்கேப் ஆயிட்டான், இவனை பிடிக்க முடியல. இவன் நினைச்சிட்டான், அப்ப நம்ம இந்த தப்பை எவ்வளவு பண்ணாலும் சரி அவர் பாராட்டுகிற கிருபையில நம்ம தப்பி போயிட்டே இருக்கலாம் நினைச்சிட்டான். ஒரு விசை தப்புனா, ரெண்டாவது விசை தப்புனா, மூணாவது விசை மாட்டிட்டான். தேவன் பாராட்டுகிற கிருபை என்பது நாம் வாழ்ந்திருப்பதற்கு மாத்திரமல்ல, நாம் உணர்ந்திருப்பதற்கு கூட. பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீக்கு தேவன் கிருபை பாராட்டினார். உன்னை நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் என்றார். அதோடு ஃபுல் ஸ்டாப் வைக்கல, இனி பாவம் செய்யாத. சிம்சோனே, உன்னை தப்பு வைத்திருக்கிறார், இப்பொழுதாவது உனக்கு உணர்வு வேண்டாமா? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் மனக்கண்ணை குருடாக்கி போட்டு விட்டான், மந்தமாக்கி விட்டான். தப்பு பாவம் என்கிறது அந்த இருதயத்தில் உணர்ந்து குணப்படாத ஒரு பரிதாபமான நிலையிலே இவன் காணப்படுகிறான். யார் இவன்? தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனுடைய பெரிய திட்டத்துக்கு உட்பட்டவன். இவன் பிறப்பதற்கு முன்னமே இவனை குறித்து கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து பேசுகிறார், பெற்றோரை ஆயத்தமாக்குகிறார். இவன் சாதாரணமானவன் அல்ல, நசரேய விரதமுடையவன். இவனை இரட்சகனாக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், நியாயாதிபதியாக வைத்திருக்கிறார். இவன் பாவத்தை நோக்கி போகிறான். மூன்றாவது விசை அவன் இருதயத்தை அவளுக்கு தெரியப்படுத்தினான். 18வது வசனத்திலே எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை. 17வது வசனம், தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தினான். 18வது வசனம், அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலீலாள் கண்டபோது அவள் பெலிஸ்தியரை கூப்பிட்டு வரவழைக்கிறாள். 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். நான் இதை வாசித்ததுனால சொல்லுகிறேன், என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இருதயத்தில் உள்ளதை எல்லாம் அவர் ஒருவரை தவிர வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. ஆமென். அவர்கிட்ட சொன்னா அவர் குணமாக்குவார். வேற யார்கிட்ட சொன்னாலும் அவர்கள் சிறுமைப்படுத்த துவங்குவாங்க. நம்ம வேதனையில யார்கிட்டையாவது கொட்டி தீக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவோம். சொல்லி நம்ம பிரச்சனை சால்வ் ஆன பிறகு ஐயோ இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டேனே, அதுக்கப்புறம் அவங்க நம்மளை பார்க்கிறதே சிறுமை. இருதயத்தில் உள்ளதை எல்லாம். அன்னால் தேவ சமூகத்தில் வந்து ஏலி கேட்கிறார், என்னம்மா காலையில் ஏதாவது இன்னும் ஒரு மாதிரி இருக்கிற? இல்லை, நான் என் இருதயத்தை அங்க ஊட்டிட்டேன். நம்ம இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம்? சிலர் உண்டு, ஏதாவது போட்டோ எடுத்து வச்சு அப்படி ஏதாவது பழக்கம் இருக்கா? சிலர் போட்டோ எடுத்து பார்த்துட்டு, சிலர் ரொம்ப வேண்டப்பட்டவங்க போட்டோ எடுத்து பார்த்துட்டு, அதுவும் ஒண்ணுதான். ஒரு சிலைக்கு முன்னாடி நின்று போய் சொல்றதும் ஒண்ணுதான். இருதயத்தில் உள்ளதை அவரை தவிர வேற யார்கிட்டையும் ஓபன் பண்ணாதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன்னா எந்த மனுஷன் சொன்னாலும் சிறுமைப்படுத்த தொடங்கிடுவாங்க. இப்போ பெலிஸ்தியர் மீண்டும் வருகிறார்கள். இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த வார்த்தையை பாருங்கள், 20வது வசனம், கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். இப்போ பெலிஸ்தியர் வரும்போது சிம்சோன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா, தூங்கிட்டு இருக்கிறான். சங்கீதம் 3ல தாவீதும் தூங்குறார். இங்க சிம்சோன் தூங்குறான், அங்கே தாவீது தூங்குறான். தாவீது வெட்கப்படல, சிம்சோன் வெட்கப்பட்டான். தாவீது தூங்கினது கர்த்தருடைய கரத்துல. நான் படுத்தேன் விழித்தேன் கர்த்தரனை தாங்குகிறார் என்றார். சிம்சோன் தூங்கினது தெலீலாள் மடியில. பாவத்துல பிசாசினுடைய தந்திரம் எங்க தெரியுமா? பாவத்துக்குள்ள வஞ்சித்து இழுத்து அதிலே அவனை மறக்க வைத்து அவன் விழுங்க ஆயத்தமாவான். சிம்சோன் தூங்கும் போது பெலிஸ்தியர் விழித்திருக்கிறார்கள்.
அங்கே தாவீது தூங்கும் போது கர்த்தர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் அவனுக்காக விழித்திருக்கிறார். சத்துருக்களுக்கு மேற்கொள்ள முடியல. நீ எங்கே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாய்? ஹல்லேலூயா. நாம் எங்கே இருக்கிறோம்? தாவீது தூங்குறான், நானும் தூங்குறேன். தாவீது எங்க தூங்கிட்டு இருக்கிறான் பாரு. 10 கன்னிகைகள், அந்த 5 பேர் என்ன பண்றாங்க? அவங்களும் தூங்குறாங்க, நானும் தூங்குறேன். அவங்க என்ன பண்ணிட்டு தூங்குறாங்க பாரு? ஆயத்தப்படுத்தி தூங்கிட்டு இருக்கிறாங்க. சத்துருக்கள் பெருகும்போது தாவீது என்ன பண்றார்? படுத்துறங்கி மகிழ்வுடனே நானும் தூங்குவேன். டேய், நீ எங்கடா படுத்து தூங்கிட்டு இருக்கிற? நீ எங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிற? அங்க வர முடியாது. தாவீதின் கோட்டைக்குள்ள வர முடியாது. அது சீயோன் கோட்டை, அது தாவீதுடைய நகரம். அதை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் அதை தாங்குகிறது. ஆனா சிம்சோனே, நீ இருக்கிற இடம் பெலிஸ்தீனுடைய பாளையம், பெலிஸ்தீனுடைய கோட்டை. நீ எங்க இருக்கிற? தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இவன் கொடுக்கப்பட்ட கிருபையை, கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை, கொடுக்கப்பட்ட கனத்தை, கொடுக்கப்பட்ட பலத்தை உணராமல் பெலிஸ்தர் வந்தது பழையது போல. அந்த வார்த்தையை பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 20, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றார். பெலிஸ்தர் அவனை பிடித்து கண்களை புடுங்கிட்டாங்க. சத்துரு மேற்கொள்ளும் போது முதல்ல எது அடிபடும் தெரியுமா? கண்ணு. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? தரிசனம் அடிபடும். ஆமென். தரிசனம் உள்ளவனுக்கு முதல்ல எங்க தான் சத்துரு கை வைப்பான் தெரியுமா? அவனுக்கு மேல இருக்கிற பலத்துல. அடுத்து எங்க கை வைப்பான் தெரியுமா? தரிசனம். ஆமென். யார் வாழ்க்கையில தேவ திட்டம் பெரிதா இருக்கிறதோ அவங்களுக்கு எதிராக தான் சத்துருவின் நோக்கம் இருக்கும், சத்துருவின் திட்டம் இருக்கும். ஆனா சத்துரு பிளான் போடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பிளான் போட்டுட்டார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடியில் பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இப்படி ஒரு சம்பவம். Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 23வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அன்று ராத்திரியில் கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். அடுத்த வார்த்தை, விடியற்காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். என்னப்பா திடீர்னு இவங்க சபதம் பண்றாங்க? திடீர்னு இவங்க பிளான் இப்படி போட காரணம் என்ன? காரணம் உண்டு. முந்தின இரவு பவுலுடைய பெரிய திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு முகாந்திரம் இல்லாம ஒருத்தங்க பகைக்கிறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய திட்டம் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. என்னை குறித்து எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இப்ப 2 பிளான் இருக்கிறது. அவருடைய பிளான், சத்துருவினுடைய பிளான். எந்த பிளான் நடக்கும்? உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு விரோதமா எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் அது எல்லாம் வாய்க்காதே போகும், என்னை குறித்த தேவ திட்டமே நடக்கும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெலிஸ்தர் விழித்திருக்கிற நாம செய்ய வேண்டியது என்ன? இப்போ அசதியா இருக்க கூடாது. அவர் சமூகத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்கணும். அவர் சமூகத்திலிருந்து நோக்கி பார்க்கணும். நோக்கி பார்க்கும்போது கர்த்தருடைய தூதன் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பான் என்று சங்கீதம் 34 நாம் பார்க்கிறோம். இவன் அப்படி செய்யவில்லை. இவனை குறித்து திட்டம் இருக்கிறது தெரியும், இவனுடைய பிரதிஷ்டை தெரியும், இவனுடைய அழைப்பு தெரியும், இவனுடைய பலம் தெரியும். அப்படி எல்லாம் தெரிந்தும் இவன் அசதியா இருந்துட்டான். அதனால சத்துருக்கள் அவனை பிடித்து, அந்த வார்த்தையை பாருங்க. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 23 வாசியுங்கள். பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவனுக்கு முன்பதாக நின்று தங்கள் தெய்வத்தை பெலிஸ்தியர் ஆமென் என்ன செய்தாங்க? பெலிஸ்தியருக்கு பலி செலுத்தி சந்தோஷம் கொண்டாட கூடி வந்தார்கள். எப்படி இருக்குங்க? இந்த இடத்துல சிம்சோன் வாயடைக்கப்பட்டது. சிம்சோனுக்கு இப்ப ஸ்தோத்திரம் கூட சொல்ல முடியல. ஏன்? சத்துருக்கள் மேற்கொண்டு விட்டார்கள். அந்த இடத்துல
தலைகுனிய வேண்டிய நிலைமை. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவனுக்கு முன்பதாக பெலிஸ்தியர் தங்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிற பெலிஸ்தியர் வந்து நின்று ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவனுக்கு முன்பாக வந்து நின்று சொல்றாங்க, நம்ம தேவன் இவனை கையில ஒப்பு கொடுத்துட்டாருன்னு. இதுல யாருங்க தூஷிக்கப்படுறா? யார் நாமங்க தூஷிக்கப்படுகிறது? இதைதான் தாவீது உணர்ந்து சொல்லுகிறான். சத்துரு என்னை மேற்கொண்டு ஆண்டவரே மகிழ்ந்தான நான் வெட்கப்பட்டுருவேன். ஏன்னா நான் உம்முடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி இருக்கிறேன். அவங்க ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும் போது நான் என் சொந்தக்காரங்க நடுவில், என் உறவினர்கள் நடுவில், என் நண்பர்கள் நடுவில் ஆண்டவர் நான் உங்களை சொல்லி இருக்கிறேன்பா, உங்களை சொல்லி இருக்கிறேன்பா. சத்துரு என்னை மேற்கொண்டா அந்த இடத்துல நான் வெட்கப்பட்டுருவேன்பா. அந்த இடத்துல எனக்கு உமக்கு சாட்சியா நிக்க முடியாம போயிரும் ஆண்டவரே. இந்த இடத்துல தங்கள் தெய்வத்தை உயர்த்துறாங்க. சிம்சோனுக்கு இதை விட அவமானம். நம்மளால நம் தேவனை துதிக்க முடியாத அளவுக்கு ஒரு வெட்கம் மூடுமானால் இதை விட அவமானம் வேற இல்லை. அவனால துதிக்க முடியல. அவனுக்கு என்ன சொல்லணும் தெரியல. அடுத்த வார்த்தையை பாருங்கள், 24. ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார். திரும்ப திரும்ப அதே சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். சிம்சோனே, நீ உன் தேவனை புகழணும்லப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு என்ன எத்தனை பேர், ஏன்னா ஒவ்வொருவருடைய சிச்சுவேஷன் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை திட்டமாய் தந்து என்று பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட என்னை கேட்க போறீங்க. ஆண்டவர் சொல்றார், நீ புகழ்வாய். அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. சிறைச்சாலையிலே மற்றவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள் துதித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சுற்றி இருக்கிறவங்க அவங்க தெய்வத்தை துதிக்கிறாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களா? நோ, நான் துதிப்பேன், அவங்க கேட்பாங்க. ஆண்டவரே, என்னை வெட்கத்திற்கு உட்பட்ட பண்ணாதையோ, நான் துதிக்கணும், அவங்க கேட்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? Come on, worship பண்ணுங்க, worship பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சிம்சோனுக்கு நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது. தாவீதை போல நான் துதிக்கணும் ஆண்டவரே, நான் துதிக்கணும் ஆண்டவரே, நான் உங்களை புகழணும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இங்கே பெலிஸ்தியர் தங்கள் தெய்வத்தை புகழ்ந்தார்கள். சிம்சோனுக்கு கேட்டுட்டு இருக்க வேண்டிய நிலைமை. தங்கள் தெய்வத்தை புகழ்ந்தாங்க. ஹalleluya. இப்படி ஒரு நிலைமை ஆண்டவரே என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலர்கள் எரிகோவுக்கு முன்னாடி நின்று அவங்க துதிச்சாங்க. எரிகோ பட்டணத்தார் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? கேட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் ஒரு தேவ பிள்ளை இருக்கிற இடத்துல அவங்க துதிக்கணும். ஆமென், ஆமென். சத்துரு என்னை மேற்கொண்டா, ஆண்டவர் இப்படி சொன்னா, ஆண்டவரே என்னால தாங்கிட முடியாது ஆண்டவரே. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை இந்த வலி, எத்தனை பேருக்கு இருதயம் அப்படி பிடிக்குது? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் சத்துரு என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாதையோ, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். வெட்கப்பட்டு போகாதபடி செய்பவரே, வெட்கத்துக்கு பதிலாக ஓ, வெட்கப்பட்டு போகாதபடி செய்பவரே, வெட்கத்திற்கு பதிலாய் நன்மைகளை. அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து உம்மை நோக்கி பார்த்தவர்கள், உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லையே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லையே. இந்த ஏழை உம்மை மட்டும் பார்க்கிறேன் அப்பா, உங்களை மட்டும் பார்க்கிறேன்ப்பா, உங்களை மட்டும் பார்க்கிறேன்ப்பா. ஆமென். உம்மை நோக்கி பார்த்தவர்கள், உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
ரபஹந்தரல ரகடர மஷேல ரந்தனர கபலரோ. சொல்லுங்க, இந்த ஏழை உம்மை, இந்த ஏழை உம்மை மட்டும் பார்க்கிறேன். ஆமென். இந்த ஏழை உம்மை மட்டும் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போகாதபடி செய்பவரே. Thank you, Father. Thank you, Father. வெட்கத்திற்கு பதிலாய் நன்மைகளை தருவரே. இப்போ சிம்சோனுக்கு இன்னும் தாங்க முடியல, அதோட விட்டாங்களா பாருங்க. 25வது வசனத்தை வாசிங்க. இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது, இப்படி அவர்கள் பெலிஸ்தியர் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது, நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு, நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார். நான் அப்பொழுது அதை சிம்சோனை இப்பொழுது இருக்கிற சிச்சுவேஷனோடு சொல்ல விரும்ப. நீங்க வாசிங்க. அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினார். வேடிக்கை அவனை காட்டினார். தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். அவங்க மனமகிழ்ச்சியா இருக்கும்போது தோற்று போனானே, அவனை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையை காட்ட கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இன்னைக்கு இதே சம்பவம் நடக்கும். எப்படி தெரியுமா? ஆமென். அவர்கள் மகிழும் போது விரோதிக்கிறவங்க மகிழ். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தோல்வி தலைகுனி வந்துட்டுனா அவங்க பாட்டே நம்மளா தான் இருப்போம். இல்லை, எப்படி அன்னைக்கு சிம்சோனை நடுவில் நிறுத்தினாங்களோ அதே போல அவங்க மனமகிழ்ச்சிக்கு, பாத்தியா வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு பாத்தியா, என்ன பயங்கரமா பேசிட்டு இருந்தான், ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு இருந்தான், அப்படி பண்ணான் பாத்தியா, அது அவங்களுக்கு சந்தோஷமா, அவங்களுக்கு மனமகிழ்ச்சிக்கு. இங்க பாருங்க, அந்த வீடு 27 புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருக்கிறது. அவங்க கொண்டாட கூடுறாங்க. அவங்க மகிழ்றதுக்கு சிம்சோனுடைய காரியம் தான் அவங்களுக்கு வேடிக்கை. ஆண்டவரே, இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. இன்னைக்கு பாரத்தோடு ஆண்டவர் சமூகத்திலிருந்து தேவனை வந்து ஆராதிக்கிற, தேவ நாமம் தரிக்கப்பட்ட ஒருவர் வாழ்க்கையில இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது, வர விட மாட்டார். கர்த்தர் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், வேறு எதையும் நோக்கி பார்க்காதே, கர்த்தரை நோக்கி பார். அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஒரு நேத்து வரைக்கும் சிம்சோன் வந்து நின்னா, இந்த கூட்டத்தில் ஒருத்தன் நிப்பானா? அதுதான் யோபு சொல்ற, ஆண்டவரே, அன்னைக்கு நான் இந்த தெருவில் நடந்து வந்தேன்னா பெரியவங்க வர எழுந்து மரியாதை தருவாங்க ஆண்டவரே. இன்னைக்கு எனக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்து வாலிபர்கள் வர சிரிக்கிறாங்க ஆண்டவரே. வெட்கப்பட்டு போகாதபடி செய்பவரே, வெட்கத்திற்கு நன்மைகள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலானேன். ஆண்டவரே, சொந்தக்காரங்க கூடினாலே என்ன பத்தி பேசலாம். ஒரு கல்யாண வீட்டில் கூடினா, ஆண்டவரே பொண்ணை பத்தி பேசணும், பையனை பத்தி பேசணும், அங்கேயும் என்ன பத்தி தான் ஆண்டவரே பேச்சு. ஹல்லேலூயா. சிம்சோன் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தான். ஆனா அவனை வேடிக்கையா வச்சதும் அவனால தாங்க முடியல. அவன் 28வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சிம்சோனே, தெலிலால் மடியில படுத்திருக்கும் போது இந்த புத்தி உனக்கு வரல பத்தியா? பெலிஸ்தியர் பிடிக்க வரும்போது கூட நீ கூப்பிட்டு இருக்கணுமே. அந்த இடத்துல நீ எதை தெரியுமா நம்பின? உனக்கு ஒரு தேவன் தந்த பலத்தை நம்பின. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், தேவன் தந்த பலத்தை நம்ப கூடாது, பலத்தை தந்த தேவனை நம்பணும். ஆமென். தேவன் தந்த நன்மையை நம்ப கூடாது, நன்மையை தந்த தேவனை நம்பணும். தேவன் அமைத்து தந்த சூழ்நிலையை நம்ப கூடாது, இந்த சூழ்நிலைகளை அமைத்து தந்த தேவனை நம்பணும். தேவன் தந்த குடும்பத்தை நம்ப கூடாது, குடும்பத்தை தந்த தேவனை நம்பணும். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? அப்பொழுது என்ன சொன்னா, நான் பழையது போல மேற்கொள்ளும். அங்க பலத்தை நம்பினா தோற்றான், இங்கே அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அந்த எப்பொழுது நோக்கி பார்த்தானோ, ஆமென், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கினார், அத்தனை பேரையும் அவன் மேற்கொண்டான். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள். ஆமென்.
சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் என்று சொன்னான். பெருகி இருக்கிறார்கள். ஆனா தாவீதுனுடைய சாட்சி என்ன? பெருகி இருக்கிறது உண்மைதான். 41வது சங்கீதம் 11 என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எனக்கு சத்துருவே இல்லாததுனால இல்ல, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால். இந்த மாலை வேளையில எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், அவர் என் மேல் பிரியமா இருக்கிறார்? உங்க வலது கரத்தை உயர்த்தி என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர், எனவே என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ள நீர் விடமாட்டீர். பிலதெல்பியா சபைக்கு சொன்னார், நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். எப்படி அறிந்து கொள்ள செய்வார்? அதில் ஒன்றுதான், சத்துரு ஜெயங்கொள்ள விடமாட்டார், போராடுவான், ஜெயிக்க விடமாட்டார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 2 சாமுவேல் 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் நாளுக்கு நாள், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், வெட்கப்பட்டு போக விடல. அவன் எப்பொழுது சத்துரு மேற்கொண்டா அந்த இடத்துல நம்மால துதிக்க முடியாது. 4 பேர் மத்தியில எப்படிங்க சொல்ல முடியும்ல? ஆமென். தாவீது சொல்றாரு, நான் நலமும் பேசாம மௌனமா இருந்தேன், என் வாயை அடைச்சிட்டாங்களே ஆண்டவரே. அவங்க எல்லாம் தங்கள் தெய்வத்தை துதிக்கிறத நான் கேட்க வேண்டிய நிலைமை ஆயிட்டேன். நேற்று வரை நான் துதிச்சிட்டு இருந்தேனே, அவங்களால ஒன்றும் பேச முடியாம இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாம் அவங்க சொல்லி கேட்கிற சூழ்நிலை ஆயிட்டே ஆண்டவரே. அப்பா நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள். பவுலும் சீலாவும் இருக்கிற இடத்துல அவங்க துதிப்பாங்க, மற்றவங்க கேட்பாங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நீங்க இருக்கிற இடத்துல தேவனை துதிக்கிற துதியின் சத்தமே எழும்ப வேண்டும். ஆமென். அப்போ சத்துரு மேற்கொள்ளுகிற நிலைமை வரும்போது அந்த இடத்துல நாம வெட்கப்பட்டுருவோம். இன்னும் 2 காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 8:22 வாசிக்க கேட்கலாம். வழியிலே எஸ்ரா 8:22 வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். தேவனை தேடுகிறவன் மனுஷனிடத்துல உதவி கேட்க வெட்கப்படுவான். அவனுக்கு இப்ப உதவி தேவைப்படுது. என்ன உதவி தேவைப்படுதுன்னா, எருசலேம் தேவாலயத்தை கொண்டு போகும்படி பொன் போன்ற பொருட்கள் கொடுக்கப்படுகிறது, இதை கொண்டு போகணும். அப்ப விலை உயர்ந்த பொருட்கள் கையில் இருக்கிறது, போற வழியில கண்டிப்பா சத்துருக்கள் மேற்கொண்டு அதை அபகரிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப என்ன தேவை? உதவி தேவை. ராஜா கிட்ட கேட்டா கண்டிப்பா கொடுப்பார், ஆனா கேட்க வெட்கமா இருக்கு. ஏன்னா அவன் சொல்லி இருந்தான், அவரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கரம் நன்மையா இருக்கும். இப்படி சொன்னா, உங்களை சொல்லி இருக்கிறனா, உங்களை உயர்த்தி இருக்கிறனா, போய் மனுஷங்கிட்ட கை நீட்டி நின்னா, மனுஷங்கிட்ட ஒரு காரியத்துக்காக போய் நின்னா, அது வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஆண்டவரே, அது எனக்கு வெட்கமா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு சொல்லுகிறேன், நீ கர்த்தரை நோக்கி பார். இப்படி கையை உயர்த்தி பழகுங்கள். இப்படி கை நீட்டுற நிலைமைக்கு கர்த்தர் விட மாட்டார். ஆமென். நீங்க இது சொல்லணும். ஒரு தேவை நெருங்கிட்டு, ஆமென். அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே, எனக்கு ஒரு உதவி கண்டிப்பா தேவைப்படுது, ஆனா எனக்கு அது வெட்கமா இருக்கு ஆண்டவரே. அப்படி நான் கேட்டுட்டேனா, அப்ப நான் இவ்வளவு நாள் சொன்னது, ஆண்டவரே என்ன ராஜா உதவுவார், ஆனா என்ன ஒரு பார்வை பாப்பார் ஆண்டவரே, இல்ல அப்படி ஒரு சிரிப்பார். வந்துட்ட பத்தியா கடைசியில என்கிட்ட இப்படி ஒரு நிலைமை என் வாழ்க்கையில வந்துட்டுனா, அது வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு 23வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். கைகளை உயர்த்தி ஆமென். எதை ராஜா விட்ட ஒருவேளை கேட்டா,
இன்னார்ட்ட போய் பார்த்தா, இவங்கள போய் பார்த்தா நிறைய காரியம் ஓடுச்சுல்ல, அதை எங்க தேடணும்? அடுத்த வார்த்தை வாசிங்க. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஆமென். நமக்கு ஒரு உதவி தேவை, நமக்கு ஒரு காரியம் வாய்க்கப்பட வேண்டும். அதை எங்க தேடிட்டு இருக்கிறோம்? ராஜா கிட்ட கேட்ட தருவாரு, ஆனா அது எனக்கு வெட்கம். அதை நான் யார்கிட்ட கேட்டேன்? எங்கள் தேவனாகிறேன். என் அப்பாட்ட கேட்டேன். 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தா சொல்றாரு. அவர்கிட்ட தேடணும். அவர் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல எஸ்ரா வெட்கப்பட்டிருப்பான். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தனர், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. எதை யார்கிட்ட தேடிட்டு இருக்கிறோம்? அதை அவர்கிட்ட தேடுங்க, நோக்கி பாருங்கள். இப்போ இவங்களுக்கு வாய்க்க பண்ணப்படுகிறது. அடுத்த 31வது வசனத்தில் வாசிங்க. நாங்கள் எருசலேமுக்கு போக 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து, எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து, வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவங்க கைக்கும், அந்த கொள்ளை அடிக்கிறதுக்காக மறைஞ்சிருப்பாங்க, கைக்கும் எங்களை தப்புவித்தது. இது ராஜா கிட்ட தேடல, கர்த்தர்கிட்ட தேடினாங்க. இப்ப கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார் அப்படி சொல்லிட்டு இவங்களை வழியில விட்டுட்டு அந்த இடத்துல பதிவு இருக்கிறவங்க சத்துருக்கள் வந்து கொள்ளையாள் இவங்க கையில் இருக்கிற பொருட்களை அபகரித்து கொண்டு போனா அந்த இடத்துல இவங்க வெட்கப்பட வேண்டி இருக்குமே, இவங்க முகம் செத்து போய் இருக்குமே. இல்ல, விடல ஆண்டவர். ஏன்னா அவர்கள் அவரிடத்துல தேடினார்கள், அவரை நோக்கி பார்த்தார்கள். வேதம் சொல்லுகிறது, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 22 உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். விடமாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நம்முடைய தேவையை நம்ம எங்க தேடுறோம் என்பது முக்கியம். அதை அவரிடத்திலே தேடினோம். என்ன அருமையான வார்த்தை இல்லை? 23வது வசனம். நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். அந்த அதைன்னு இருக்குல்ல, அதுல தான் இருக்கு உங்க தேவை. எனக்கு இது வேணும், அது வேணும். சரி, அதை எங்க தேடுறோம்? எங்க தேடுறோம்? யார்கிட்ட தேடுறோம்? யாரை பார்த்துட்டு இருக்கிறோம்? யாரை நம்பிட்டு இருக்கிறோம்? ராஜா கிட்ட கேட்டா எனக்கு கிடைக்கும், ஆனா நான் சொல்லிட்டேன், அவர் கரம் இருக்கு, உங்க கரம் இருக்க பயமே. இப்படி நான் சொல்லி விட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு தேவை வருது. கேட்ட தருவாரு, ஆனா அவர் என்ன பார்த்து அட்லீஸ்ட் நக்கலா ஒரு சிரிப்பார். என்ன பயங்கரமா பேசிட்டு இருந்த ஆண்டவர், வேண்டாண்டவரு, அதை நான் உங்க இடத்துல கேட்கிறேன். ஒன்று தெசலோனிக்கே 2 சொல்லப்பட்டிருக்கிறது, எடுக்க வேண்டாம். இது தேவ வார்த்தை. இதை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே இது பேலன்ஸ் செய்யும். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், உங்கள் எந்த தேவையும் நீங்கள் அவரிடத்தில் தேடி பாருங்கள். மனிதர்களிடத்தில் கை நீட்டுற நிலைமை வராது என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது 119வது சங்கீதம் அதனுடைய 116வது வசனம். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். அப்போ இந்த இடத்துல எப்படி பாருங்க, இந்த வார்த்தை பார்த்தீங்களா? அவருடைய வார்த்தை. அப்போ எனக்கு ஒரு வார்த்தை தருகிறார், அந்த வார்த்தையை தந்து என்னை நம்ப பண்ணுகிறார், என்னை நம்ப பண்ணி என்னை காத்திருக்க வைக்கிறார். ஆண்டவர், நீங்க எனக்கு வார்த்தையை தந்து என்னை நம்ப பண்ணி என்னை காத்திருக்க வைக்கிறீங்க. நான் காத்திருந்து எனக்கு அந்த காரியம் ஏமாற்றத்தில் முடியுமானால் நான் வெட்கப்பட்டு போய்விடுவேன் ஆண்டவரே. தாவீது என்ன அழகா ஜெபம் பண்றார் பாருங்க. ஆண்டவர், அந்த என் நம்பிக்கை விருதாவாய் போக நம்பி இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சொல்லி நிந்திக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை போயிடக்கூடாதுப்பா. என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை
வெட்கத்திற்கு உட்படுத்தாதையோ. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். உன்னை நான் நம்ப பண்ணல, நான் தானே உனக்கு வாக்கு தந்தேன். எஸ் ஆண்டவர், நான் தானே உன்னை நம்ப பண்ணேன். ஆமா ஆண்டவரே, நான் தானே உன்னை காத்திருக்க வைக்கிறேன். ஆமா ஆண்டவரே, அப்ப நீ என்ன மட்டும் பார்த்துட்டு இரு. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நாம் கேட்கிற காரியத்துக்கு காத்திருப்பதினால் கிடைக்குமாங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. நம்மில் அநேகர் காத்திருக்கிறது நாம கேட்கிற காரியத்துக்கு காத்திருக்கிறோம். அவர் செய்வேன் தருவேன் என்று சொல்லி இருப்பார்ல, அதுக்கு காத்திருந்தா ஷுவரா கிடைக்கும். தாமதித்தாலும் நீ காத்திரு. ஆனா ஒன்று, நீ கர்த்தரை நோக்கி காத்திரு. ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து கர்த்தரை தான் பார்த்தான். நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நாம நிறைய கேட்டுட்டு செய்வார்னு காத்திருப்போம். அப்படி அல்ல, அது செய்யலாம் செய்யாமலும் போகலாம். ஏனென்றால் நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் தேவ சித்தத்துக்கு உட்பட்டதான் கேட்டால் நிச்சயமா கிடையாது. நம்ம இன்றைய சிச்சுவேஷனை வச்சு மனசுல வச்சு நிறைய காரியங்களை விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மா ரொம்ப விலையேற பெற்றது. அந்த ஆத்மாவுக்கு பாதிப்பை கொண்டு வருகிற எந்த ஒரு காரியம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அப்சலோமை கொன்னுட்டு ஜனங்கள் எருசலேமுக்குள்ள எப்படி தெரியுமா வந்தாங்க? திருட்டு அளவா. இந்த திருடிட்டு ஒருத்தன் அகப்பட்டா எப்படி உள்ள வருவானோ அப்படி ஜனங்க உள்ள வந்தாங்களே. ஏன்னா அந்த செயல் யாருக்கு துக்கத்தை உண்டாக்கிட்டு? தாவீதுக்கு துக்கத்தை உண்டாக்கிட்டு. நாம நிறைய காரியங்களை விரும்பி செய்யற காரியம் தகப்பனுக்கு துக்கத்தை உண்டாக்கிட்டுனா தேவ சமூகத்துல நாம இப்படி கள்ள முழிச்சுட்டு தான் இருப்போம். இல்ல, அந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் சிரிப்போம். ஜனங்க ஜெயிச்சுட்டாங்க, ஆனா எருசலேமுக்குள்ள எப்படி என்ட்ராகிறாங்க? ஒருத்தன் திருடிட்டு பிடிக்கப்படும் போது அவன் எப்படி போவானோ, பைபிள்ல இருக்கு, நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அப்படி ஜனங்கள்லாம், ராஜா அங்க இருக்கிறார், நீ இப்படி போ. இல்ல லேட் ஆயிட்டுனா, அம்மா அப்பா எங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ல, அந்த பின்னாடி கதவை திறங்கண்ணா. ஹல்லேலூயா. நம்ம விடாப்படியா நிறைய காரியங்களை கேட்டு வாங்கிட்டு அவருக்கு துக்கத்தை உண்டாக்குனா இப்படிதான் போக வேண்டிய நிலைமை இருக்கும். இல்ல, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அவருடைய சித்தத்தின் வெளிப்பாடு தான் அவர் நமக்கு தருகிற வார்த்தை. அந்த வார்த்தை நிறைவேற காத்திருங்கள். நீ தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமாய் முடிவு உண்டு. ஆனா காத்திருக்கிற நீ யார் அந்த வார்த்தையை தந்தாரோ அவரை நோக்கி. தாவீது அதுதான் சொல்லுகிறார், என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். சங்கீதம் 118:27 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆரோன், லேவி புத்திரர், ஆசாரியர்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது சொன்ன வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். நான் அதை இப்படி சொல்லி செபிக்க விரும்புகிறேன், அவரை நோக்கி பார்க்கிறவர்களை அவரும் நோக்கி பார்ப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவரை நோக்கி பார்க்கிறவர்களை அவரும் நோக்கி பார்ப்பார். அவர்கள் முகம் பிரகாசமடையும், அவர்கள் வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். சத்துருக்கள் அவர்களை மேற்கொள்ள விடமாட்டார். மனிதர்களிடத்தில் கை நீட்டி நிற்க விடமாட்டார். நம்பிக்கை விருதவாய் போக விடமாட்டார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நாம ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிடங்கள் முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிட்டு நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அதை தேடினோம். ஆமென். இந்த ஒரு கோரஸ பாட போற, வெட்கப்பட்டு போகாதபடி செய்பவரே. ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டா என் பேர் டேமேஜ் ஆயிரும், நான் வருத்தப்படலப்பா. உங்க நாம எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் ராஜாக்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அநேகர்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு உதவும்படி வந்தவங்கள்ட்ட சொன்னேன். என் ஆண்டவருடைய கரம் இருக்கு. ஆண்டவரே,
சத்துரு மேற்கொண்டு மகிழ ஒட்டாது. அப்பா சமூகத்துல ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. நீங்க கண்களை மூடி எந்த காரியம் உங்களை மேற்கொள்வது போல இருக்கிறது, எந்த ஒரு உதவி இமீடியட்டா உங்களுக்கு இப்பொழுது தேவைப்படுகிறது, நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நாங்க ஆண்டவர்கிட்ட அதை தேடணும். எனக்கு இப்ப உடனடியா இந்த ஒரு உதவி தேவைப்பா, என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே. நீங்க அப்பா சமூகத்தில் அதை சொல்லி அவரை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. Thank you Lord. Thank you Jesus. Let them share rotanara. பேசுங்க ஆண்டவர்ட்ட, ஆண்டவர்ட்ட பேசுங்க. Glory. Yelaralarandanare shabaro. Glory. Hallelujah. முடிந்தவங்க அப்படி 2 கரங்களை விரித்து உயர்த்தி கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்திலிருந்து இப்பொழுது சத்தம் எழும்பட்டும். ஒரு பிள்ளை அப்பா கிட்ட கதறது போல, கெஞ்சுறது போல. ஓ வெட்கப்பட்டு போகாதபடி செய்பவரே, வெட்கத்திற்கு பதிலாய் நன்மைகளை தருபவர், வெட்கப்பட்டு போகாதபடி செய்பவரே, வெட்கத்திற்கு பதிலாய் நன்மைகளை தருபவர். ரிப்பீட் பண்ணுங்க. வெட்கப்பட்டு போகாதபடி, வெட்கப்பட்டு போக. இது ஒரு ஜெபமா சொல்லுங்க. தாவீது ஜெபம் பண்ணார் இப்படி, வெட்கப்பட்டு போக விடல. வெட்கப்பட்டு போகாதபடி செய்பவரே, இயேசுவே தகப்பனே, பதிலாய் நன்மைகளை உம்மை நோக்கி பார்த்தவர்கள், உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லையே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனது. சொல்லுங்க. இந்த ஏழை உம்மை மட்டும் பார்க்கிறேன், இந்த ஏழை உம்மை மட்டும் பார்க்கிறேன், வெட்கப்பட்டு போகாதபடி செய்பவரே, வெட்கத்திற்கு பதிலா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அப்பா ஒவ்வொருடைய முகங்களையும் பிரகாசிக்க பண்ணுவீராக. ஒருவேளை இப்படிப்பட்ட வெட்கத்தை சுமந்து யாராவது வந்திருப்பார்களானால் அவர்களுக்கு 2 தனியான பலன் உண்டாவதாக. ஓ வெட்கப்பட்டு போகாதபடி செய்பவரே, ஆண்டவரே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் அல்லவா, உம்முடைய நாமம் யார் நிமித்தம் தூஷிக்கப்படக்கூடாதப்பா. நாங்க துதிக்கணும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை துதிக்கும்படிக்கு எங்கள் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடுவீராக. சத்துரு மேற்கொண்டு மகிழ விடாதீங்கப்பா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள், உம்மை நோக்கி Glory. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் அப்பா கிட்ட சொல்லுங்க. இந்த ஏழை உம்மை மட்டும் பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்த்தவர்கள், உம்மை நோக்கி உடரா ஹந்தரா லகதரா ஹந்தரா லகபரோ ஏமலரியாச்சனரா மஷேஹந்தரா. ஆமென். இந்த ஏழை உம்மை மட்டும் பார்க்கிறேன். ஹalleluya.
ஆமென். வெட்கப்பட்டு போகாதபடி செய்தவரே, Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே. பதிலாய் நன்மைகளை தருபவரே, கூடரபா லகதரா ஹந்தரலா ரகடரா லரா ஏரபா ஹந்தரமா ஷேஹந்தரலா. ஓ, பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு, எதிர்காலத்தை குறித்து பாரத்தோடு, வாழ்க்கை குறித்து பாரத்தோடு, குடும்ப சூழ்நிலை குறித்து பாரத்தோடு, ஆண்டவரே, வேதனையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேனப்பா. உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஒருவர் வெட்கப்படாதபடிக்கு, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் உம்மை துதித்து மகிழ பண்ணுங்கப்பா. உம்மை துதித்து மகிழ பண்ணுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் ஆண்டவர் வேடிக்கை பொருளாயிர கூடாதப்பா. காட்சியாக அல்ல, சாட்சியாக நிறுத்துவீராக. காட்சியாக அல்ல, சாட்சியாக நிறுத்துவீராக. ஓ glory, காட்சியாக அல்ல, சாட்சியாக, சாட்சியாக, சாட்சியாக. ஓ கர்த்தர் நிறுத்துவா. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கிலும் தேவ ஜனமே உன்னை சாட்சியாய் நிறுத்துவா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. Jesus. Hallelujah. கிருபை, கிருபை. ஆமென், ஆமென். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய மிகுந்த கிருபை இந்த நாள் மாலை வேளையில் எங்களுடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு வந்தீரே. ஸ்தோத்திரம். பாட, துதிக்க, ஜெபிக்க கிருபை செய்தே. எங்களை அறிந்து எங்க கூட பேசுனீங்கப்பா. நீரே பேசினீர் ஆண்டவரே. வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். நாங்கள் மனிதர்களை அல்ல, அநித்தியமானவைகளையும் அல்ல, உம்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒருவரு வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். தாவீது ஜெபித்தானே, உமக்கு காத்திருக்கிற ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உமக்கு காத்திருக்கிற ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இறக்கும் கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் நிறுத்தும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட, எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட, விசேஷமாய் அவருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள்.